ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் 1 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இந்த மாங்காய் பச்சடியோட ஷெல்ஃப் லைஃப் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ரெடி பண்ண மாங்காய் பச்சடியை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக 1 மாதம் யூஸ் பண்ணலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மாங்காயோட பச்சை ஸ்மெல்லும் மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். வெல்லம் 1/2 கிலோ எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியிருக்க மாங்காவும் வெல்லமும் நல்லா ஜெல்லாகணும், அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாங்காய் பச்சடி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட் பண்ண வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். மெல்ட்டான வெல்லத்துலேயே ஆட் பண்ண மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துடும். யம்மியான டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.